உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தாம் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான். புகலிடமே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே என் கேடகமானீரே. காக்கும் மரநீரே என் கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. தீங்கும் நிகழாது ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். பாடுவோமா? உன்னதரேவும் சபையார் யாவரும் இணைந்து சர்வ வல்லவரேவும் நிழலில் சொல்லும். புகலிடமே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. ஓ அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில். சொல்லுவோம் புகலிடமே புகலிடமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே
நம்பிக்கையே, வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார், வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பெண் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்பத்தின் மேல். மிதிப்பெண் சிங்கத்தையே. சொல்லுவோம் புகலிடமே, புகலிடமே, அடைக்கலமே. நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற ஆண்டவரை உயர்த்துங்க. ஓ கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. விசுவாசத்தோடு தீங்கு. புகலிடமே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும். உயர்த்துவோம் புகலிடமே, புகலிடமே. சபையார் யாவரும் இணைந்து நல்ல வாயை திறந்து பாடுங்க. புகலிடமே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. புகலிடமே, புகலிடமே. ஓ, இந்த வருடம் முழுவதும் அடைக்கலமா, ஓ நான் நம்புகிற துருகமா. புகலிடமே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே. உயர்த்துங்க, உயர்த்துங்க புகலிடமே. ஓ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நம்மை பாதுகாக்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கார். இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகளுக்கு நம்மை பாதுகாத்தார். இதுல இந்த மூன்றாவது அடி ரொம்ப அழகா அதை நமக்கு ஒரு அஷூரன்ஸா இங்க பாடுறோம். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு. ஆமென். நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழியெல்லாம் பாதுகாக்கிற ஒரு தூதர்களை கட்டளை ஏற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க உணர்ந்து பாடுறீங்களான்னு தெரில. விசுவாசிகளை நாம் அதை விசுவாசிக்கும் போது தான் அது இட் கிவ்ஸ் லைஃப். when you have faith it gives life. நம்ம விசுவாசிக்கும் போது அது கர்த்தர் அதை ஆப்ரேட் பண்றார். நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் நம்ம அறிக்கை செய்ய மாட்டோம். நமக்கு எப்பவுமே நெகட்டிவ் வேர்ட்ஸே சொல்லி பழகிருச்சு. ஐயோ இது நடக்குமா, எப்படி ஆயிடுச்சே. ஆனால் நம்ம கர்த்தர் அதிகாரத்தின் ஆவங்களை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய நேரத்தில் சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடுறோம். அதனால தான் பாருங்க, நிறைய இடத்துல நான் சொல்றது உண்டு. உங்கள் சூழ்நிலையை வச்சு கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை ஒரு நாள் கணக்கு போட்டுறாதீங்க. அவர் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகள் நல்லா அறிக்கை பண்ணும். அதுக்கு தான் நம்ம பேர் கர்த்தர் விசுவாசின்னு வச்சிருக்கிறார். ஆமென். சத்தமர் அல்லேலூயா. அப்போ நல்ல வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. எப்படி நல்ல வார்த்தையை இந்த மாதிரி வழியெல்லாம் கர்த்தர் தூதரை வச்சிருக்கிறார்.
ஆமென். ஒரு நாளும் தீங்கு என் வீட்டுக்குள்ளே வராது, பாழாக்கும் கொள்ளை நோய் ஒரு நாள் அணுகாது. அப்படி நல்ல வார்த்தைகளை நான் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது அதெல்லாம் கர்த்தர் அது உங்கள் வாழ்க்கையில் அது ஆப்ரேட் ஆகும். ஆமென். ஆமாம், அப்படியே நல்ல விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரும்போதெல்லாம் ஆமென், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை புயல் எல்லாம் அது ஒரு நொடி பொழுதுல ஓடி போகும், மறைந்து போகும். ஆமென். பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நமக்கு என்ன இருக்கும், ஒரு வாட்டி கேட்போம், மிஞ்சி போனால் ஒரு 5 வாட்டி 10 வாட்டி கேட்போம், ஒரு மாதம் கேட்போம், ஒன்றுமே நடக்கலாண்டவர்னு விட்டுரும். ஆனால் அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. என்னென்னா, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், அற்புதம் பெறும் வரை கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. ஸ்லோவாயிடாதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் நம்ம எப்பயோ முடிஞ்சிரோன்னு நினச்சோம், எப்பயோ இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தர் இவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்கிறார். இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார்னா வரப்போகிற வருஷமாக அவர் நடத்துவார், தொடர்ந்து நடத்துவார். அப்போ உங்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் அந்த அடுத்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் முன்னாடி போயிருங்க ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேரால் அதை சொல்ல முடியும்? ஆண்டவர் நீங்கள் என் முன்னாடி போனீங்கன்னா கோணலான வழிகளை செவையாக்குவீங்க. மோசையாக தான் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எங்களுக்கு மண்ணாவும் வேணாம், காடையும் வேணாம், இதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்களோடு வரணும்ப்பா, நீங்கள் எங்களோடு வருவீரானால் அதுதான் எங்களுக்கு வேணும். அல்லேலூயா. பேர் சொல்ல முடியும், நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், முன் செல்லும், என் முன் செல்லும், எந்த விசுவாச ஓட்டத்தில். அவர் நம்ம முன்னாடி போகும்போது அங்க ஜெயம் உண்டு. அவர் முன்னாடி போனார்னா வியாதி இல்லாம நடத்துவார். அவர் முன்னாடி போனார்னா தடைகள் யாவற்றையும் உடைத்து போடுவார். வரப்போகிற புதிய வருஷத்துல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்னாடி போங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி இந்த கால வேளையில ஆண்டவருக்கு மகிமை 2 கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆமென். மேகமாயிரங்கும் பிரசன்னமே, ஓ மேகமாயிரங்கும் பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, வீலகாதேவ பிரசன்னமே. அப்படி 7 மணி நின்று கூட மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, வீலகாதேவ பிரசன்னமே. கையை உயர்த்தி வழி நடத்தும் பிரசன்னமே, வீலகாதேவ பிரசன்னமே. அறிக்கை பண்ணலாமா? பலவீனன் நான் பலவான் என்பேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். கூரை உள்ளவன் நிறைவாகுவேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். சொல்லுங்க, பலவீனன் நான் பலவீனன் நான் பலவான் என்பேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். குறை உள்ளவன் குறை உள்ளவன் நிறைவாகுவேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. சொல்லுவோம், உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே.
கையை உயர்த்தி இந்த காலவேளையில இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த பிரசன்னம் இனிமேலும் தொடர்ந்து அவருடைய சமூகம் நம்மை நடத்தும். ஒப்பு கொடுப்போமா இந்த காலவேளையில? ஹல்லேலூயா. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளா புரண்டு ஓடினாலும் சொல்லலாமா? வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் கையை உயர்த்தி எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? ஒரு விசை கூட இந்த வார்த்தையை சத்தமா எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? சொல்லுங்க. நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் ஏன் முன் சொல்லுங்கப்பா, முன் செல்லும். ஓ எந்த விசுவாச ஓட்ட சபையார் யாவரும் இணைந்து நீர் வாரும் நீங்க கேட்டாதான் வருவார். எந்த விசுவாச ஓட்டத்தில் என் முன் செல்லுகிற தெய்வமே முன் செல்லும். என் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. கேளுங்க. கையை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்ன நடத்தட்டும்பா. என் சுயபலன் அல்ல, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க முடியும்? கையை உயர்த்தி இந்த புதிய வருஷத்துல எனக்கு முன்னாடி என் பிசினஸ்ல, என் குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க போங்கப்பா, நீங்க போங்க. என் சுயபலன் வேணாம் ஆண்டவரே. ஓ உலக மேன்மையும் ராஜகிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், உலக மேன்மையும் ராஜகிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? ஓ எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகும். ரெண்டு கையை உயர்த்தி நீர் வாரும் சத்தமாம். நீர் வாரும் என்னுடன். கேளுங்க கேளுங்க. எந்த விசுவாச ஓட்டத்தில் உங்க சூழ்நிலைகளை மறந்து ஓ முன் செல்லும். என் முன்னாடி நீங்க போங்க. என் விசுவாச ஓட்டத்தில் சொல்லுங்க. நீர் வாரும் நீர் வாரும். இந்த 2025 எந்த விசுவாச ஓட்டத்தில் என் குடும்பத்துக்கு முன்னாடி முன் செல்லும். என் முன்னாடி என் விசுவாச ஓட்டத்தில்
உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. மாஹரமா சதகதரலமா உங்க பிரசன்னம் மாஹரமலப்ரே. இதுவரைக்கும் என்னை நடத்தின உங்க பிரசன்னம், இதுவரைக்கும் என்னை தாங்கின உங்க பிரசன்னம், இதுவரைக்கும் எத்தனையோ ஆபத்துகளுக்கு என்னை தப்புவித்த உங்க பிரசன்னம், பலவீன நேரத்திலே உங்க பிரசன்னம் என்னை பலப்படுத்தினதே. எல்லாரும் விட்டு போன பொழுதும், நம்பிக்கை இழந்து போன பொழுதும் உங்க பிரசன்னம் எனக்கு பலனா இருந்தது. சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த புதிய வருஷத்துல உங்க பிரசன்னம் என்ன நடத்தட்டும்பா, உங்க பிரசன்னம் என்ன நடத்தட்டும், உங்க பலத்தால் என்ன நடத்துங்க. ஓ, நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி இந்த கால வேளையில ஒரு தேவ பிரசன்னம், விடுவிக்கிற தேவ பிரசன்னம், பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த காலவேளையில எல்லாவற்றையும் தாங்குகிற தேவ பிரசன்னத்தால் உங்களை ஒரு விசை கூட இடை கட்டி உங்களை பலப்படுத்தி, ஓ மா கரமா கஜல ரமா கஜல ரமா, நல்ல கரங்களை தட்டி தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த காலவேளையில உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய தேவ வல்லமை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக நான் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாத என்ற வார்த்தையின்படி, ஓ ரகபகதல ரமணல மகதல ரபபா ரகதல ரம ஷேகரேபெலா லாப்ரஹந்தக துரகட ரகபலா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியா. எத்தனை பேருக்கு அந்த வற்றாத ஜீவ நதி இயேசுவாகிய வற்றாத ஜீவ நதி? ஆமென். அவர் நம்ம உள்ளத்தில் வருவாரானால் நித்திய ஜீவகாலம். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அந்த ஜீவ நதி ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஓ இந்த புதிய வருஷத்துல மஹரகதல ரமணல மகதல ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, மறுமையா போதகரே, போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கணுக்கால் அளவு போதாதையா. கையை தட்டி முழங்கால் அளவு, வாஞ்சையோடு கேளுங்க பாப்போம். கையை கரங்களை தட்டி, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. நான்
வறுமையா வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம், தேங்க்யூ அப்பா, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. நான் வறுமையா வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரு. வாய்களை திறந்து இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே, வற்றாத ஜீவ புது வல்லமையோடு நான் உள்ள பிரவேசிக்க எனக்கு கிருபைதாங்க. மஹர மஹதுலரோ, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி ஆத்தும அறுவடை செய்ய கிருபைதாங்கப்பா. ஓ, பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். நாங்கள் பரலோக தேவனுக்கு உங்க வல்லமை தேவை. வறுமையா சபையார் யாவரும் இணைந்து இந்த கால வேளையில ஓ ரபஹந்தல ரமகதலா கேட்டு கொண்டிருக்கும் போது, வற்றாத ஜீவநதியாய் உங்கள் மேல், வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு. ஓ மரஹதல ரமகஜரா ரபஹந்தல ரமனலா ஓரி அந்தர மௌஷேப் ராகஜலா மஹந்துரோ லேகப்ரஹதல ரமனலா. ஒரு புதிய அபிஷேகம். ஓ அருமையா போதகரே, கேட்டு கொண்டிருக்கிற யாவர் மேலும் வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. சிறுவர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள் யாவர் மேலும் இந்த காலவேளையில ஓ ரகபகஜலரஹந்தரமா புதிய பாஷைகள் உண்டாகட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். தேவ பலத்தால் மகலரஹந்தலரபா ஓ வரங்களால் ராகடா ஹந்தடா கபரா கடகடல ரகதலரா ரேகதேலே மே ஹந்தரோ. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வற்றாத ஜீவ நதியாக நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஓ நிரப்புங்கப்பா. சபையை நீர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புதிய பாஷைகள் உண்டாகுகிறதற்காக காத்திருந்த சீஷர்கள் ஆவியானவர் வல்லமையோ இறங்கினது போல
இந்த காலவேளையில நிரப்புங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நிரப்புங்க நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆமென் ஆமென். வாசிப்போம். 91ஆம் சங்கீதத்திலே முதல் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். கைகளை உயர்த்தி நம்மோடு ஆண்டவர் பேசும்படியாக, அவருடைய வார்த்தைகளில் இருக்கின்ற வல்லமை நமக்கு விளங்கும்படியாக, அந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக, இந்த 2024 25க்குள் போகிற நமக்கு ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கின்ற சத்திய வசனங்களாக இது அமையும்படியாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பு தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்தவரும், இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி உபவாச ஜெபத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமது சத்திய வசனங்களுக்காக இப்பொழுது நிற்கின்ற வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற மறைபொருளை எங்கள் விசுவாச குடும்பங்கள் அவருடைய ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு என் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். 2 காரியங்களை இந்த இடத்திலே, இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, உன்னதம், அவருடைய மறைவில் இருக்கிறவன். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ வல்லவர், அவர் நிழலில் இருக்கிறவன் என்று 2 காரியங்களை இதை விளக்கி சொல்கிறது. பிரியமானவர்களே, உன்னதமானவர் என்று சொன்னால் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார், சர்வ வல்லவர் என்று சொன்னால் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார். இந்த 2 காரியத்திலும் நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது இந்த 2024ஆம் ஆண்டிலே ஒருவேளை குற்றங்குறைகள் நம்மிலே இருக்குமானால் அதை சரி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். 2025 நாம் போவதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வசதி வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. உன்னதமானவர் என்று சொன்னால் தி மோஸ்ட் ஹை என்று வேதத்திலே ஆங்கில பதம் சொல்கிறது. அவருக்கு மேலே ஒன்றுமில்லை, வானத்திலே அவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை. உன்னதம் என்று சொன்னால் அது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று சொன்னால் யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய மறைவிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்களெல்லாம் உன்னதமானவரை தேட வேண்டும். ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. பல பேரில் ஒரு பெயர் தி மோஸ்ட் ஹை என்று சொல்லப்படுகிற இந்த உன்னதமானவர். இவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அதிசயமாய் இருக்கும், அற்புதமாய் இருக்கும். இதை செய்வதற்காகத்தான் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் இந்த உன்னதம் என்று சொன்னாலே எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற தேவன். பிரியமானவர்களே, அந்த தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே அப்படி உதவி செய்த தேவனுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த விதமான பாவமும் நமக்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கொண்டு நாம் அங்கே எதையாவது ஒன்றை ஜெபித்து கொண்டிருந்தால் கர்த்தர் நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ள வேண்டும். உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த உன்னதற்கு ஒப்பானவர் அவரிடம் இருப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையிலே ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த மறைவாய் இருக்கிற தேவனிடம் உன்னிடம் எதுவும் மறைவாய் இராதபடி கர்த்தருடைய சமூகத்திலே சேர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எந்த விதமான ஒரு மறைவான பாவங்களுக்கு உன்னிலே இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற அருமையானவர்களே, ஏதோ நீங்கள் நினைத்திருக்கலாம் இது பாவம் இல்லை என்று சொன்ன, ஆனால்
எல்லாவற்றையும் அறிந்திருக்க, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். இந்த சபைக்கு என்ன வேண்டும் என்று நான் 24ஆம் தேதியிலிருந்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் பெண் அவர்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாடலோடு ஆரம்பித்தார். எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து, எத்தனையோ முறை அவர், நான் எப்பொழுதெல்லாம் பிரசங்கம் செய்கிறேனோ அவர் பாடும் பொழுதெல்லாம் என்னுடைய பிரசங்கத்துக்கு முன்னாடியே பாடலிலே நான் சொல்லுகின்ற வசனத்தை அவர் சொல்லிவிடுவார். இன்றைக்கும் அப்படித்தான் செய்தார். உன்னதமானவரின் அந்த பாடலை எடுத்து பாடினார். பெரியமானவர்களே, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்காக ஒரு 5 நிமிஷம் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னோடு சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் இவைகள் எல்லாம் ஆண்டவர் சரியாய் செய்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். பெரியமானவர்களே, எனவே கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கின்ற இந்த வார்த்தையானது நமக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு காலம் மறந்துவிட போய்விடக்கூடாது. நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நேரங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்பதற்கு நேரங்களே நமக்கு ஆண்டவர் நமக்கு பல காரியங்களையும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம ஜெபிப்பதற்கு இன்று மாத்திரமல்ல, இன்னும் வரப்போகிற நாட்களும் நமக்கு ஜெபிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய மறைவிலே தங்க வேண்டும் என்று சொன்னால் உன்னிலே மறைவானது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே மறைவானது ஒன்றும் இராதபடி நம்மை காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, அதைதான் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த மறைவானது நம்மளே இல்லாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், அந்த ஆதி காலத்தில் ஆதி அகமத்திலேயே சாத்தான் பலவிதமான இடர்பாடுகளை கொண்டு வந்தவன். இன்றைக்கும் அவன் இந்த உலகத்திலே யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற கர்ஜிக்கிற சிங்கம் போல இருந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் இடம் கொடுப்போமே ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூர போய்விடுவதற்கு ஏதுவானதாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, அந்த மறைவுக்கு ஏற்ற மறைவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அந்த பரிசுத்தத்திற்கேற்ற பரிசுத்தம் நம்மளிலே காணப்பட வேண்டும். எல்லா காரியங்களிலும் நாம் சிறப்பாய் ஆண்டவருக்கு முன்பாக செயல்பட வேண்டும். எந்த காரியத்திலும் ஆண்டவருக்கு மறை நாம் வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான், நம்மிலே ஒன்றுமில்லை என்ற பொழுதுதான் அவருடைய மறைவிலே போய் தங்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும், இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிலே என்ன குற்றம் குறைகள் இருக்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் நமக்கு சத்தியமாய் சொல்லுகிறது. அந்த சத்திய வசனத்தை நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற பிரியமானவர்களே, நீங்கள் இவைகளின்படி நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று வேதம் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 2024 முடிக்க போகின்ற நாமும் எல்லாரும் சேர்ந்து உன்னதமானவரின் மறைவிலே இருப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எதற்கென்று எல்லா வழிவாசல்களையும் கர்த்தர் நமக்கு இங்கே திறந்து கொடுத்திருக்கிறார். எனவே பரிசுத்தமாய் 2025ஆம் ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை நாம் இழந்து போய்விடக் கூடாது. பிரியமானவர்களே, அதற்கு ஆயத்தமாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது வசனம் சொல்லுகிறது, அதிலேயே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். முதலாவது உன்னதமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன் ஒரே தேவன் தான். அதில் சந்தேகம் வந்துடக்கூடாது. அதையும் சாமகத்தில் வைத்துக்கொள்ள, ஒரே தேவன் தான் நமக்கு, திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். அவர் இடத்திற்கு ஏற்றார் போல சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடத்திற்கு ஏற்ற பேர் அவருக்கு சூட்டப்படுகிறது. ஒன்றிய அவர் ஒருவர் தான். எனவே இங்கே சொல்லும் பொழுது உன்னதமானவர் வேற, சர்வ வல்லவர் வேற என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. அவர் ஒருவர் தான். அவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற இடத்திலே தன்னுடைய செயல்களை செய்யும் போது தன்னை அவர் பக்குவப்படுத்தி காட்டுகிறார். நமக்கு பிரியமானவர்களே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிழலிலே தங்க வேண்டும். அவருடைய நிழல் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. நிழல் என்று சொன்னால் வேதத்திலே 3 விதமான நிழல்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நிழல் லிட்டரலான நிழல், ஏதாவது வெளிச்சத்திலிருந்து நம்முடைய சாயல் வருகிறதே அது சாய என்று சொல்லப்படுகிறது. அது லிட்டரலாக வர நிழல். அந்த நிழல் எல்லோருக்கும் இருக்கிறது. இன்னொரு நிழல் இருக்கிறது, அது பாதுகாப்பை கொடுக்கின்ற நிழல்.
மூன்றாவது நிலப்படுகிறது முன்னடையாளமான நிலை என்று 3 நிலைகளிலே நிழலை பற்றி நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பான நிழல் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னதமானவரின் மறைவிடக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொன்னால் அவன் பாதுகாப்பா இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். இந்த பாதுகாப்பு தான் நமக்கு தேவை என்று ஒவ்வொரு நாளும் நம்ம வாஞ்சிக்கிறோம். நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாய். அப்போ இந்த 3 நிழல்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், இந்த 3 நிழல்களை ஆண்டவர் இந்த இடத்துல பிரித்து வைத்திருந்தாலும், இந்த ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல வேத வசனத்தின் மூலமாக சொல்லுகின்ற நிழல் என்று சொன்னால் அது பாதுகாப்பை குறிக்கின்ற நிழல். பெரியமானவர்களே, நமக்கு சில வேளைகளில் நம்முடைய நிழல் நம்மை தொடர்ந்து வருகிறது. அது லிட்டரலா வருகிறது. அது வெளிச்சத்தின் நிம்மதினாலே வருகின்ற ஒரு நிழல். வெளிச்சத்தினாலே வருகின்ற நிழல், அந்த நிழல் வேறே. அதனால இருந்து பேதுரு நடந்த பொழுது அவனுடைய நிழலிலே பிள்ளைகளையும் உதவி வியாதிஸ்தர்களையும் கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிழல் வேறே. முன்னுதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிற முன் அடையாளங்களை காட்டுகின்ற நிழல் வேறே. இந்த நிழல்களை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படவில்லை. அவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொன்னால் அந்த நிழல் பாதுகாப்பை கொடு. எப்படிப்பட்ட பாதுகாப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை இந்த வேளையிலே கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நிழலில் தங்குகிறவர் என்ற 3 விதமான காரியங்கள் சொன்னேன். அதில் ஒன்று சங்கீதன் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுகிறது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டங்களின் நிழலிலே என்னை காப்பாற்றி அருளும். உலக பிரகாரமான எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவராய் இருக்கிறவர். எல்லாவற்றிலிருந்து விலக்கி காப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நிழலிலே நமக்கு ஒரு தஞ்சம் உண்டு. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், அந்த நிலை எவ்வளவு பட்டதாக இருக்கிறது. சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே தான் பல விதத்திலும் நாம் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே தாவீது ராஜா சொல்லும்போது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்மை சட்டங்களின் நிழலிலே என்னை காப்பாற்றி அருளும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நாம சில காரியங்களை எடுத்துக்கொள்ள கூடாது. தாவீது ராஜா 40 ஆண்டுகள் சர்வ அந்த பெரிய தேசத்திற்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் தன்னிச்சையாக எந்த காரியத்தையும் செய்யாதபடி இந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, என்னை நிழலிலே என்னை காப்பாற்றும், உமது பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த நிழல் எனக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று கேட்கிறான். பிரியமானவர்களே, எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு விரோதமான பல கிரியைகள் நடப்பித்து வந்து கொண்டிருந்தாலும் அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே தான் இவைகளை படைத்து நாம் கேட்க வேண்டுமே ஒழிய தன்னிச்சையாக நாம் விரும்புகிறபடி எந்த காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, இதை நாம் முதலாவது நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். வீணாக நம்ம உடலை வருத்தி நம்முடைய மனதை கெடுத்து பலவிதமான சங்கடங்கள் வழியிலே போய்விடாதபடிக்கு தேவ சமூகத்திலே நம்மை ஆண்டவர், இந்த தாவீது ராஜா என்னை காப்பாற்றும் என்பது போல இந்த காப்பாற்றுகிற பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வெயில், இந்த நிழல் என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது சொன்னால், அவர் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலுமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது சொல்லப்பட்டு இருக்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை ஓடி அதிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலுமான வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலுமாய் இருக்கிறீர் என்று நம்முடைய தேவனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, அப்போது பாதுகாப்பு என்பது ஆண்டவர் கொடுக்கின்ற பாதுகாப்பு தான். நாம எந்த பாதுகாப்பும் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும்.
எனவே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்க வேண்டும் என்று சொன்னால் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது அவசியமாய் இருக்கிறது என்பதை இந்த வேதம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நிழல் என்று சொன்னாலே அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் விரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, இது மாத்திரமல்ல, அது ஆண்டவர் அந்த நிழலை குறித்து இன்னொரு வாசகங்களை சொல்லிருக்கிறார். இந்த புருஷர் என் கூரையின் நிழலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகத்திலே லோத்து அவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் வந்த பொழுது அந்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அந்த 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 பட்டணத்தில் இருக்கிற அவர்களுக்கு விரோதமாக வந்த பொழுது இந்த யோத்து அவர்களை பார்த்து சொல்கிறார், என் நிழலிலே வந்து தங்கி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆபத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொன்னால், இந்த நிழல் என்று சொன்னால் நம்ம என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிழலிலே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த நிழல் என்று சொன்னால் அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற நிழலாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் விரோதமாக நம்முடைய கைகளை உயர்த்தக்கூடாது. யாருக்கும் விரோதமாக நம்முடைய வாய் திறந்து பேசிவிடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை நேர்த்தியாய் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் உங்களை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சத்திய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற வேளையிலே நாம் இந்த கடைசி உபவாச ஜெபத்திலே வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை ஆராய்ந்து அறிவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம்மில குற்றமில்லை என்று சொல்லி ஒருவரும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள முடியாது. தேவன் தான் நியாயம் தீர்க்கிறவர். அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் சொல்லி இருக்கிறார். அப்படியே அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் ஒன்று கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், இவன் அந்த அந்த இடத்தை பார்ப்பதற்கு போய் வந்த பிற்பாடு 10 பேர் அந்த இடத்திற்கு விரோதமாக சொன்னார்கள். 2 பேர் மற்றும் அது சரியான இடம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை அவர்கள் நிழல் என்று தான் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்கிறார்? அவர்கள் காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ அந்த நிழல் என்பது எதை குறிக்கிறது? அந்த 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 தேசத்தை சுதந்தரிப்பதற்காக ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை ஏற்கனவே அவர்களுக்கு திட்டம் தீட்டிவிட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே தேவன் சில காரியங்களை முன்கூட்டியே அறிந்து ஆண்டவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறாரே ஒழிய ஆண்டவர் ஒருபொழுது நமக்கு எந்த விதமான தவறுகள் செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த நீதிமானாய் இருந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுவதற்கு நம்மை அவர் ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எனவே ஆண்டவருடைய சமூகம் அந்த ஆல்மைட்டி என்று சொல்லுகின்ற இந்த சர்வ வல்லவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் அதுதான். அதற்காகத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெளிவான வசனத்தின்படி நம்மை ஆராய்ந்து அறிவதற்கு தேவன் இந்த கால வேளையிலே நமக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே அந்த பாதுகாப்பான நிழலிலே தங்குகிறவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டுமே ஒழிய அந்த பாதுகாப்பான நிழலிலே தங்கி கொண்டு இருக்கின்ற வேளையிலே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே தான் சொல்ல வேண்டுமே ஒழிய நாம எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. இந்த 2004க்குள்ளே வந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. அநேக காரியங்கள் நாம் நினைக்கிறதற்கு மேலாக நாம் பல காரியங்களில் ஈடுபட்டு பல விதங்களிலே சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சங்கடங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறதே. எனவே அப்படி நிழலாய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்வதுதான் அவர் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 2ஆக பிரித்து சொல்லப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நிகழ்காலத்திற்கும் அது பொருந்தும், வருகின்ற எதிர்காலத்துக்கும் அது பொருந்துகிற மாதிரி இந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், உன்னதமானவரின் மறைவிலே இருப்பவன் சர்வ வல்லவருடைய
நிழலிலே தங்குவான். அப்போ இங்கே இருக்கிற நீ 24 இங்கே இருக்கிற நீ 25க்குள்ளே உன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவருடைய பாதுகாப்பான நிழலிலே தங்குவதற்கு இது போதுமானதாக இருக்கிறது. எனவே காலங்களை அறிந்து நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்ற வசனத்தை நாம் சரியாய் நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நமக்காக ஆண்டவர் செய்திருக்கின்ற அற்புதமான வசனங்களை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஒழிய நாம எதையும் செய்வதற்கு இஷ்டப்படி செய்வதற்கு நம்மை துணிகரமாக நம்ம எதிலும் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த நிழல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நிழல் என்ன பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், சாயையை போல ஒரு நிழல். அந்த நிழல் எதற்காக சொல்லப்படும்? அதுவும் நிழல் தேவைதான், ஆனால் அது பாதுகாப்பை கொடுக்கல. யோனாவுக்கு ஆமணக்கு செடியின் கீழே ஒரு நிழல் இருந்தது, அப்படிதானே? அந்த நிழலில் அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். திடீரென ஆண்டவர் ஒரு பூச்சியை துளைக்க செய்தார், அந்த நிழல் போய்விட்டது. அது ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்ற நிழல் அல்ல, ஒரு சாயை, ஒரு சாயல். ஆண்டவர் செய்கிற அந்த நிழல் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பதில்லை. பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளை சமூகத்திலே ஒப்பு கொடுத்து தேவனோடு ஒப்புரவாக்குகிறோமே, அந்த நிழல் தான் சரியான பாதுகாப்பு கொடுக்கின்ற நிழல். பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் உங்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தமான இந்த வசனம் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த காலத்திற்கும் வருகின்ற எதிர்காலத்திற்கும் நம்மை சரியாய் அழைத்து செல்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த இன்னொரு நிழலை பற்றியும் சில காரியங்களை சொல்லிவிடுகிறேன். முன்னடையாளமான நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாம் வேதத்தை வாசிக்கிறோம், எல்லா நிழலையும் நிழலாவே எடுத்துக்கிறோம் இல்லையா? வேதத்திலே நிழல் என்பது 3 வகையாக பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எது எது எதற்காக என்பதை நாம் தெரியாக செலுத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த நிழல் நம்மை விட்டு போய்விடும். எனவே அதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி எதற்காக இந்த நிழல், 3 விதமான நிழல்களை பற்றி நம்ம வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த நிழல்களை நாம் எந்த நிழலுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் முன்னடையாள நிழல் என்று சொல்லப்பட்டு, இந்த முன்னடையாள செல்லம் என்று சொன்னால் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே நீ ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துவாயாக. முன்னடையாளம். ஆண்டவர் எதை செய்ய போகிறார் என்பதை முன்கூட்டியே காண்பிக்கிறார். முன்னடையாளமாக காட்பது முன்னடையாளம். இதில் எந்த விதமான வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை. தேவன் மோசேக்கு கொடுத்த வார்த்தை இது. எனவே சில காரியங்கள் முன்னடையாளமான வார்த்தைகளை கொடுப்பார், அந்த வார்த்தைகள் நமக்கு இல்லை. ஆனால் இது ஏற்கனவே நடந்து முடிந்த பல காரியங்களை எடுத்து சொல்வதற்காக கொடுக்கப்படுகின்ற முன்னடையாளங்களுடைய நிழல். இந்த நிழல் இல்லை, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பாதுகாப்பான ஒரு நிழல் தான். இந்த பாதுகாப்பான நிழலில் தான் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். என வேதத்தை படிக்கும் பொழுது கொஞ்சம் நன்றாய் நிதானித்து அறிந்து படிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனவே தேவன் நமக்கு பிரித்து வைத்திருக்கிற இந்த காரியங்களிலே நம்மை சரியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே அதிகமான பேர் உபவாச கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன், நம்முடைய மேகங்களுக்கு வேண உன்னதமானவர். ஆண்டவர் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை எப்படி செய்வார் என்று அவருக்குத்தான் தெரியும். நம்மால் எதையும் பிரித்து பார்க்க முடியாது. எந்தெந்த இடத்திலே அவர் எப்படிப்பட்டவராய் தன்னை செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவருக்குத்தான் தெரியுமே ஒழிய வேதம் நமக்கு சில இடங்களிலே கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வேத வசனங்கள் பகுத்து எறியப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த எழுதப்பட்ட வசனங்களின்படி நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். எனவே நீங்கள் எந்த விதத்திலும் குழப்பமடையக்கூடாது. ஒரே தெய்வ வணக்கத்தில் தான் நாம் இருக்கிறோம். எனவே இந்த பெயர்களை வைத்து நாம் கொள்ளும் பொழுது பலர் நம்மை குழப்புவார்கள். அதற்கென்று குழப்புவதற்கு பலர் நம்மை சுற்றிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
அநேக நம்ம வீடுகளே வந்து கொண்டு இருக்கிறார்கள், தெரியல. ஆமா, ஒன்லி ஜீசஸ் பல பேர் வருவாங்க, ஒன்லி யெகோவான்னு பல பேர் வருவாங்க. இவர்கள் பல விதங்களிலும் நம்மை கெடுத்து போடுவதற்கு மெய்யான தேவனாகிய திரியேக தேவனை ஆராதிக்காதபடி பல விதங்களையும் தடைகளை செய்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஒன்று ஆண்டவருடைய மறைவு என்பது நம்முடைய பாவங்கள அவருடைய சமூகத்திலே அவருடைய மறைவிலே இருப்பது. இன்னொன்று நிழல் என்பது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற நிழலாய் அவர் இருக்கிறார். எனவே அவருடைய சமூகத்திலே எப்படிப்பட்ட காரியத்தையும் வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த ரெண்டு காரியங்களை தான் கர்த்தர் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே செய்யும்படியாக சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். ஆண்டவரே, நீ என்னோடு இடைப்படும். நான் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி இல்லை. ஆண்டவர் நீர் எனக்கு செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். திரியேக தேவனை ஆண்டவரை நாம் ஆராதிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல செயல். பிரியமானவர்களே, அது சில வேளைகளிலே நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திரியேக தேவனாய் இருப்பதின் நோக்கமே எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வதற்குத்தான் அவர் திரியேக தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒன்று உதாரணமாக சொன்னோன்னு சொன்னால், என்னை எடுத்துக்கிட்டாக்கா, நான் என்னுடைய மனைவிக்கு புருஷன், என்னுடைய பிள்ளைக்கு அப்பா, உங்களுக்கு சகோதரன், இல்லையா? அப்போ எனக்கும் 3 திரியேகம் இருக்கிறது. எனக்கும் 3, ஒவ்வொருத்தருக்கும் 3 இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒன்றாக விட முடியாது, ஒரே விதமான கருத்தை உட்படாது, ஒரே மாதிரியான ஒருவரோடு பழக முடியாது, இல்லையா? அப்போ நம்ம திரியேகம் என்பது ஆண்டவர் சில காரியங்களை சிறப்பாய் செய்வதற்காக நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிரித்து அவைகளை செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரியேக தேவன் இந்த இடத்திலே அவர் உன்னதமானவராகவும் சர்வ வல்லவராகவும் அந்த இடத்திலே இருந்து ஆண்டவர் நம்மை சரியாய் சீர்தூக்கி நடத்துவதற்கு உதவி செய்வதற்கு உதவியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 2024 நம்மிலே என்ன இருக்கிறது? அவர் மறைவான இடத்திலே நம்மை வைத்து கட்டி காக்கிற தேவன். அந்த மறைவான இடத்திலே இருக்கிற நமக்கு நம்மிலே மறைவானவைகள் எவைகள் இருக்கிறன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இல்லையா? நமக்கு தெரியாது. நாம் நல்லதுன்னு நினச்சிக்கின்னு எனக்கு அநேக காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது தான் நாம் நல்லதை செய்தோமா கெட்டதை செய்தோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னும் நமக்கு 3-4 நாட்கள் இருக்கிற இந்த வருடத்தை கடந்து போவதற்கு இதற்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜெபத்தின் நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய மறைவானவர் மத்தியிலே மறைவாயிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் நிழலாய் இருக்கிறார். அந்த நிழல் ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற நிழலாய் இருக்கிறது. அந்த பாதுகாப்புக்குள் நமக்கு இருப்பதற்கு தேவன் நம்மை எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதன்படி நடப்பதற்கு நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் வைப்பார். அது நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எதிலும் அதில் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன நிழல் எந்த நிழல் என்பதை இந்த நாளிலே 3ஐயும் பகுத்து சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாய் புரியும் இனி வரும் நாட்களிலே என்று நினைக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் இந்த 2025க்குள்ளாக பிரவேசிக்கிற நமக்கு அவர் ஒரு நிழலாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பாய் இருக்க போகிறார். ஆனால் அதற்கு முன்பாக மறைவானவைகள் எவைகளோ அவைகளை விட்டுவிட்டு மறைவை தருகின்ற ஒரு மறைவான ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருப்பார். கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ராஜா சாலமோன் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகுவோம். இந்த 2024 கடந்து போவதற்கும் 2025 உட்பிரவேசிப்பதற்கும் தேவன் அவர் உன்னதமானவரும் சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்வாராக. பரலோகத்தின் தேவனே, இதோ எங்களோடு கூட இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உன்னதமான தேவனுடைய மறைவு எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதிலே ஒரு அடைக்கலத்தை தேடி ஆண்டவரே நிற்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மறைவிலே இருக்கிறோம் என்ற எங்களுக்கு ஆண்டவரே மறைவான குற்றங்கள் எங்களுக்கு தடைகளாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் எங்களை மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி விடுமப்பா. அப்பொழுது நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்க முடியுமே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும்
இப்படியாய் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.